ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய், சுட்ட கத்திரிக்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கத்திரிக்காய் பெருசாக எடுத்துருக்குறேங்க. இதில் நல்லெண்ணெய் தடவிக்கலாங்க. கத்திரிக்காய்க்கு எண்ணெய் தடவி சுட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்ததையும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறலாங்க. தக்காளியும் எண்ணெய் தடவி சுட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க, அடுத்த பக்கம் திருப்பி வச்சிடலாங்க. ஒரு பக்கம் வெந்ததையும் இன்னொரு பக்கம் திருப்பி வச்சிடலாங்க. அப்படியே திருப்பி ஒரு பக்கம் வெந்ததையும் இன்னொரு பக்கம் திருப்பி வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க. சுட்டு எடுத்து கத்திரிக்காயை தண்ணியில் போட்டுக்கலாங்க. இது ஆறட்டுங்க. ஆறின வாட்டி இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு சட்னி செய்யலாங்க. பாருங்கள், இந்த தோலெல்லாம் இப்படி எடுத்துடணுங்க. இப்போ சட்னி தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு மண் சட்டி வச்சுருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையுமா கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் 1/4 ஸ்பூன், காஞ்ச மிளகா 2 சேர்த்திக்கலாங்க. பூண்டு ஒரு 10 பல் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு 2 சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் 1 சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் அதிகம் வதங்க வேண்டியது இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதுக்கு எதுவும் மிளகு பொடியெல்லாம் எதுவும் போடுறது இல்லைங்க. காஞ்ச மிளகா இன்னும் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்திக்கலாங்க. நான் பச்சை மிளகா போட மாட்டேன், அதனால் காஞ்ச மிளகா போட்டுருக்கேன். சுட்ட கத்திரிக்காயும் தக்காளியும் சேர்த்திடலாம். சேர்த்தி இந்த மேசர் வச்சு இப்படி கடைஞ்சி விட்டுறலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணுங்க. கத்திரிக்காயெல்லாம் நல்லா மசிஞ்சு வர மாதிரி, தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி மேசர் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுறணுங்க. இது தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம், சூடான சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிக்கலாங்க.